ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்டூவர்ட் தமிழ் கேமிங். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர். நம்ம நிறைய கேம் போட்டிருப்போம், ஐஸு அதெல்லாம் விட்டுட்டு ஃப்ரீ ஃபயருக்கெல்லாம் நான் ஒரு முடிவில் இருக்கேன். என்ன சொல்கிறீங்கன்னு வாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லாம் லைக் எல்லாம் பண்ணுங்க, ஒன்றும் பண்ணவே மாட்டேங்க. சரி நம்ம சிஎஸ் போங்க. இல்லையா வேணாம், சிஎஸில் போய் இதெல்லாம் ஏன்டா இங்கே போங்கடா. இப்போ தாங்க ஏற்றினேன் தான். டேய் என்னாச்சு? இப்போ என்ன ஆச்சு? டேய் இதெல்லாம் நான் இங்கே என்னதுங்க எனக்கு புரியலை. எனக்கு புரியலாம். சரிங்க, நான் வந்து இதை மட்டும் கட் பண்ணிக்கிடுவேன். இது ஸ்டார்ட் ஆக மாதிரியே தெரியல, கட் பண்ணிக்கிடுவேன். இப்படி கட் பண்ணான்னு தெரியலையே. ஸ்டார்ட் ஆகிட்டுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. நல்லா கட்டானாங்க. அதனால நம்ம மொதல் ரவுண்டு ஒன்றுமே எடுக்க தேவையில்லை. என்ன தெரிஞ்ச வரைக்கும் கட்டானா வந்து வெட்டலாம். டேய் கட்டானா தாங்கடா. டேய் தவா கீழே போடுறா, தவா கீழே போட. கட்டானா டேய். ஸோ எங்கள் சென்சிவிட்டி எங்காங்க? சென்சிவிட்டி 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 ஏய் அதுக்குள்ளே ஏறாங்க. ஏய் நான் வாரேன்டா, என் ஃப்ரெண்டையாட அடிக்க. வா 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 அடிக்கலாம். டேய் நீங்களாம் டீம் வச்சல் என்னடா இங்கே என்னதுங்க? வெறும் நீப்புங்க ஆஃப்லைனுக்கு. ஏன்டா இப்போ வாங்க புரியலை. மாதிரி வேணாம். அதுக்குள்ள முடிச்சுட்டே போயிட்டான். டேய் கில்லடிக்கு வந்தால் ஒன்று வந்து அடிக்கணும். அங்கே ஒடி வாரான். இன்னொழுமே இன்னும் வாடிய வரைக்கும் சும்மா தாங்க இருக்கான். அதை நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு இப்போ கில் வேணும். சும்மா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தாம்சன் நம்மளுக்கு வண்டி தான் இருக்கும். ஒரு வேளை இருக்குமோ? இந்த ஒரு வேளை இருக்குமோ? நமக்கு தான். டேய் தம்பி, எந்த பவரையும் போட்டு முன்னே வேறாத. அந்த தாம்சனை நம்பி தான் தாட்டி ஒன்றுமே எடுக்காமல் போய்கிட்டு இருக்கேன். டேய் அவனும் வந்து எடுத்துகிட்டு போயிடாதீங்கடா. இப்போ வாங்கடா. எங்க நான் தூக்குங்கண்ணா, எங்கே அது கடலை செட்டிங்ஸில் நான் அதை வைக்கலான்னு நினைக்கிறேன். நான் இப்போ வச்சதாங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷன் அதனால தான் தாட்டி விட்டுட்டேன். பார்த்துருவோம். நைஸ் ட்ரை. ஆமாம் ஆஃப்லைன் வந்துட்டான். இதானே ஆப்பனண்ட் எல்லாம் நல்ல பிளேஸோ. தமிழ் பிளேயர் இருக்காங்க. இந்த டே நான் வாயிலே மிதிச்சேனுவேன். ஒரு அளவு தான். ஏற்கனவே அடிப்பமானா அடிக்க மாட்டேனான்னு இருக்கேன். M4A1 இந்த தாட்டி நம்பி எடுப்பாங்க. UMP தான் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்போ தான் அந்த M4A1 என் காதுகிட்ட வந்து நம்பி வாங்க, நம்பிக்கையோடு போங்க அப்படின்னு அதான் நம்பி வாங்குவோம். ஸ்கின்னுலாம் இல்லை, பெரிய இதுலாம் இல்லைங்க. ஏய் இப்போ தான் நாங்கள் எவனோ தாவணமாக வாடா வாடா. டேய் டேமேஜ் மட்டும் வாங்கிட்டீங்களா அவங்க? டேய் டேய் க்ளோல் போட்டு எப்படிடா ஜாங்க? வா 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 டேடி வாடா வந்து. டேய் நானா கடைசியில் இருக்கணும். அடிக்காட்டி செத்தா இது. நீங்கள் எனக்கு உண்மையை சொல்ல எனக்கு லேடே வரலாங்க. சவலாங்க தோத்துட்டாங்க. லேடே வரலாங்க.
இருந்தாலும் நான் இதை அப்படியே கைவிடுவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் இங்கே சவுண்டாக கொஞ்சம் அருங்க, அதெல்லாம் இங்கே கண்டுக்கிடாதீங்க. ஏன்னா எனக்கு கேமில் இன்னொன்று அது தனி இதெல்லாம் கிடையாதுங்க. சும்மா நானே விளையாடுவேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு அவ்வளோதான். எனக்கு ஒன்று தாங்கடா. டே என்கிட்ட ஒன்றுத்துக்குமே ஸ்கின் இல்லையாங்க. இல்லை புரியல என்னோட 2 பேருக்கும் ஒன்று. வாடா, இப்படி ஒன்றும் பவர் வந்தால் இது இல்லை, அடிக்கணும். என்னால் நம்ம பேசக்கூடாது. சரி, அங்கே எவனோ சுற்றிட்டு எல்லாம் பார்த்தான். ஐயோ தெரியாமல் கட் பண்ணிட்டேங்க. இந்த இப்போ நான் வந்து ரொம்ப மோசமாக செத்துட்டோம். என்னதுங்க கன்றாவி, 1 கில்லு கூட அடிக்கல. இது என்னதுடா? ட்ரெஸ்ஸு மாற்றிடுவோமா? ட்ரெஸ்ஸில் போய் இதே டேஸுக்கு கொடுத்தாருங்க சட்டை. சும்மா இந்த ஃபேண்டும் பிடிக்கும். இது யூடியூப்பில் ப்ரோ போட்டு விளையாடுவாங்க இந்த சட்டையை. யாருன்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். மண்டேல வந்து வச்சுட்டு மாஸ்க் வந்து பேசாமட்டே வச்சுக்கோமா. நல்லாவா இருக்குது பார்ப்போம். நல்லா தான் இருக்குது. கையில் ஏதாச்சும் கண்ணு வச்சுக்கிடுவோம். கை நம்ம கண்ணு அண்ணா அதுக்கு எக்ஸமேட்டு பிளந்து தள்ளியிருப்பேங்க உண்மையிலே. சரி, எக்ஸமேட் இருந்தால் நான் உண்மையிலே அடிச்சிருப்பேன். டோக்கன் அதிகமாக எதுக்கா? இந்த ரவுண்டு நம்ம துட்டு எடுக்காமல் போனால் வாயிலே மிதிப்பாங்க. ப்ரோ என்ன ப்ரோ, தமிழா ப்ரோ நீங்கள்? ஐயோ கண்ணு இது இப்போவுமே வேணாங்க. நம்மளாம் அசால்ட்டு ஆரம்பிக்கலாம். அதாவது இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுக்காண்டி ஒரு ஆடு வருது. வா அடையா அடிச்சோம். ஆடு 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 ஆடை பண்ணுறீங்க. என்ன கொடாதீங்க, நான் பாவம். டேய் டாட்டா காணிக்கிட்ட எங்கே இருந்தாச்சும் அட்டாக் தானே பார்த்தேன். வா 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 வாடா வாடா. சூப்பரு, ஒரு நாள் ஹெட்ஷாட் அடிச்சு இந்த மேட்சை நம்ம முடிச்சிட்டோம். கொஞ்சம் சத்தமாக இருக்கும் இதில் விழுவேன். நாடா உன்ட்டேருந்து ஓசி ஏதாச்சும் போட்டேனா? அடித்ததே ஒதுக்கில்லு, அதெல்லாம் லாஸ்ட்டு ஹெட்ஷாட் தான் போச்சு. உன்ட்டதெல்லாம் அடிக்கிறாங்க. நிறைய சைலண்ட் வீடியோ போட்டிருப்பேன் நான். நிறையா இந்த விளையாட இடம் இல்லாமல் இந்த இப்போ நான் வந்து இருக்க இடம் எல்லாமே ரொம்ப நாய்ஸாக இருக்கும். வெளியெல்லாம் விளையாண்டுறாங்க இருப்பாங்க. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி போவோம் வாங்க. எங்கடா ஆளே காணும். அண்ணா பார்த்துட்டேன். சார் கொஞ்சம் முன்ன போய் அடிச்சிருந்தா நம்மளுக்காண்டி மேட்ச். எங்கேருந்துட்டு அட்டாக் பண்ணீங்க? அசால்ட்டு ஆரம்பிக்கும். ஐயோ க்ளோல் உடச்சிட்டிங்கன்னா நீங்கள் செத்துட்டீங்கடா. கடிச்சு போதேன்னு எப்படி இதாக இருக்கீங்க? இவனை அடிச்சுடுவோம். நம்ம கில் நம்ம டீமுக்கு ரிவ்யூ பண்ணிக்குவோம். இந்த கண் நல்லா மேகே இருக்கட்டும்ங்க. டே எங்கடா இருக்கான்? என்ன டே நல்ல கண்ணா தாங்கடா. ஏன்னா இதில் இருக்கும்போதே இதுதான் கிங்ஃபிஷர். கிங்ஃபிஷர் தானே இருப்பாரு. கட்டு அப்படி கரெக்டாக சொன்னானா போய் மேகு. ஆமாண்ணா மேகு இந்த இது அவ்வளோ தானே எடுத்தேன். டோக்கன் தட்டி விடுற மாதிரி. வாயிலண்ணா டே என்னடா கீழே போட்டிருக்க? டேய் இந்த கண்ணெல்லாம் கொடுக்க அளவுக்கு துட்டு வச்சுருக்கீங்களா? தாங்கடா.
ஒரு நல்ல கன்னு நம்மள்கிட்ட கன்னு ஸ்கின்னு தாங்க எனக்கு வேணும். நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். டேய் ஆனால் சுற்றி முற்றி வராங்க, அடிக்காதீங்கடா போங்கடா. இப்படி சுற்றி வருவானுங்க. இதே மாதிரி டவுட்டுன்னா நீங்கள் இப்படி போங்க. இந்த ஜோக்கர் ஏய் தான் வந்துட்டோன்னு பயந்துட்டாங்க. அவ்வளோ பயம் மனசில் வந்தது. இந்த கண்ணத்தா எப்பாடி இங்கே நான் ஏதோ பேய் தான் முன்ன வந்து நின்றுட்டோன்னு பயந்துட்டேங்க. ஒரு செகண்டில் வேறெல்லாம் ஒருத்தர் நிற்காங்களா அவுட் ஆகி நான் ஓசி கட்டுறேன். பாடி ஏடா மெடிக்கெட் மெடிலாம் இதே சுற்றுவோம். ஆனால் எம்பி நீ வாடா, உன்னை ரிவ்யூ பண்ணுங்களா இப்படி போய் பார்ப்போம். டேய் வாரான், இங்கே தான் நிற்கான். சுடி தண்ணி வெளியே இருந்தாலே அறவுலதா. டேய் உனக்காண்டி அடிக்க எங்களான்னு பார்த்தா எங்கடா நிற்கிங்க எனிமி பயல்களா? ஒருத்தன் நெட்டு இல்லாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தான் நெட்டு. ஆமாங்க டவர் வந்து போது இன்னும் பேராத 999 மட்டும் பேராத தோழி முடிஞ்சிருமோ என்னங்க பொசுக்குன்னு இப்படி டவர் கிடைக்காம போகுது. சரி இப்படி நடந்து 500 கடுப்பாயிருவேன். அடி நேரம் வந்துட்டு இந்த ரவுண்ட் மட்டும் எப்படியே ஜெயிக்கணுங்க. நமக்கு போடுறது எல்லாமே 15 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் போட்டால் செல்லுக்கும் இந்த 5G தான் கொஞ்சம் ஹீட் ஆகுதுங்க இந்த செல்லு. அதே மாதிரி நீங்களும் ரொம்ப நேரம் வந்து பார்க்கணுன்னா வாரம் அதுக்குள்ளே ஏடா சுட்டா குட்டி வா. எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் வந்திருக்கேன், இப்படியா போய் சாவாங்க. பாவத்துக்கு போட்டு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நான் எதுக்கோ டேமேஜ் வந்திருக்கு எனக்கு தானா? நான் புரிஞ்சுட்டு போட்டுருந்தானா நான் அடிச்சிருப்பாங்க. ஏய் தம்பி நீ யாரு? இல்லை போய் பாம்பு ஓய் உள்ள ஓடி இல்லையா பாம்பு நம்ம இருக்குன்ட்டு நான் வரேன்டா. வா ஒரு போவண்டா ஓசி போட வந்தேன்டா. ஓசி போட்டோம் நல்ல ஓசி. நாங்கள் இந்த அமௌண்ட்டு தான் உங்கள் எல்லாத்துக்குமே அவ்வளோதான் மரியாதை. இன்னும் 2 சேனல்ட்டு ஹீரோ அளிக்காங்க. நான் தொடர்ந்து வீடியோ போடுவேங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். இது வந்து சாப்டர் 1 டைட்டிலில் போட்டிருப்பேன். எது சாப்டர் 1 எது சாப்டர் 2. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம். பாய் காய்ஸ்.